ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். இந்த காலை வேளையிலே தேவ சமூகத்திலே கூடியிருக்கிற தேவ பிள்ளைகள் அனைவரையும் நம்முடைய அருமை ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்திலே வாழ்த்தி வரவேற்கிறேன். இந்த வருஷத்தினுடைய 2வது ஞாயிற்றுக்கிழமை தேவ சமூகத்திலே கர்த்தரை தொழுது கொள்ளும்படியாக வந்திருக்கிற அனைவரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளிலும் கூட உங்களோட பகிர்ந்து கொள்ளும்படியாக கர்த்தர் எனக்கு கொடுத்த ஒரு அருமையான செய்தி. இந்த செய்தியினுடைய தலைப்பு, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நமக்கு ஜெயம் கொடுக்கிறார். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நமக்கு ஜெயம் கொடுக்கிற கர்த்தர். இதற்கு ஆதாரமாக நான் எடுத்துக்கொண்ட வேத வசனம் 1 கொரிந்தியர் 15வது அதிகாரம், 1 கொரிந்தியர் 15வது அதிகாரம் 57வது வசனம். 1 கொரிந்தியர் 15:57. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலே நமக்கு ஜெயம் கொடுக்கிற தேவனுக்கு ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. அன்பானவர்களே, நம்முடைய தேவன், இந்த சர்வத்தையும் படைத்த நம்முடைய தேவன், நாம் தொழுது கொள்கிற தேவன், இந்த உலகத்தில் மனுஷனாக பிறந்த ஆண்டவராக இயேசு கிறிஸ்து என்ற தேவ குமாரன் மூலமாக நம்முடைய வாழ்க்கையிலே நமக்கு ஜெயம் கொடுக்கிறார். ஹல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்க முடியும்? விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை பார்ப்பீர்கள். இந்த உலகத்திலே நமக்காக பிறந்த இயேசு கிறிஸ்து, அவர் மூலமாக சர்வத்தையும் படைத்த தேவன், இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிற தேவ பிள்ளைகள் அனைவருக்கும் ஜெயம் கொடுக்கிறார். இந்த 2025வது வருஷத்தில் பிரியமானவர்களே, நீங்கள் எடுத்துக்கொள்கிற முயற்சிகள், நீங்கள் செய்கிற திட்டங்கள், நீங்கள் எதிர்பார்த்திருக்கிற காரியங்கள் எல்லாவற்றையும் தேவ சித்தத்தின்படி உங்களுக்கு ஜெயம் கொடுக்கிறார். பெற்றுக்கொள்ளுங்கள். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். தைரியமாக விசுவாசத்தோடு இயேசு கிறிஸ்து நமக்கு கொடுக்கிற பிரியமானவர்களே, ஜெயத்தை நாம் இந்த நாளிலே பெற்றுக்கொள்வோம். ஆனாலும் கூட பாருங்க, கர்த்தர் நமக்கு ஜெயம் கொடுக்கிறதுனாலே நம்முடைய சக மனிதர்கள் நம்ம மேலே பொறாமைப்படுவார்கள். நம்முடைய சக மனிதர்கள் நம்மை பகைக்கவும் செய்வார்கள். நம்முடைய சக மனிதர்கள் நம்மை கெடுக்கவும் செய்வார்கள். ஆனால் அதற்கெல்லாம் நாம் துவண்டு போகாதபடிக்கு, சோர்ந்து போகாதபடிக்கு பிரியமானவர்களே, விசுவாசத்தோடு போராட வேண்டும். விசுவாசத்தோடு நாம் எடுத்த அந்த இலக்கு, அந்த லட்சியத்தை நாம் தொடர்ந்து போராடி ஓடிக்கொண்டிருக்க வேண்டும். கர்த்தர் நமக்கு ஜெயம் கொடுப்பார். ஹல்லேலூயா. உலகத்திலே பல சூழ்நிலைகள் மாறலாம், நம்மை சுற்றி இருக்கிற பல சூழ்நிலைகள் மாறலாம். ஆனால் இயேசு கிறிஸ்து நமக்கு ஜெயம் கொடுத்து கொண்டே இருப்பார். ஆமென். அன்பானவர்களே, பஞ்ச காலத்தில் கூட கர்த்தர் நமக்கு ஜெயம் கொடுப்பார். சூழ்நிலைகள் ஒன்றுமில்லாமல் மாறுகிற நேரத்தில் நம்மை சுற்றிலும் பயங்கரமான பாதகமான சூழ்நிலைகள் வந்தாலும் கூட, ஒருவேளை உங்கள் அலுவலகத்தில் ஒரு பாதகமான சூழ்நிலை வரலாம், ஒருவேளை உங்கள் குடும்பத்திலே பாதகமான சூழ்நிலை வரலாம், ஒருவேளை உங்கள் தேசத்திலே பாதகமான சூழ்நிலை வரலாம். பஞ்ச காலத்தில் கூட உங்களுக்கு கர்த்தர் வெற்றியை கொடுப்பார். கரங்களை எடுத்து கர்த்தரை சோத்தரிப்போம். ஹல்லேலூயா. ஆபிரகாமும் சரி, ஈசாக்கும் சரி, கர்த்தர் மேலே விசுவாசம் வைத்து எதற்காக அவர்கள் அழைக்கப்பட்டார்களோ அந்த ஓட்டத்திலே தொடர்ந்து விசுவாசத்தோடு ஓடிக்கொண்டிருந்தார்கள். கர்த்தர் அவர்களுக்கு ஜெயம் கொடுத்தார். ஈசாக்கு ஒரு தேசத்தில் போனான். அந்த தேசத்தில் பஞ்சம் வந்து போச்சு, பயங்கர பஞ்சம். ஆனால் கர்த்தர் அந்த பஞ்சத்தின் மத்தியில் அவனுக்கு வெற்றியை கொடுத்தார். பாருங்க, ஆதியாகமம் 26வது அதிகாரத்தில் நாம் வாசிக்கிறோம். ஆதியாகமம் 26வது அதிகாரத்தில் நாம் வாசிக்கிறோம். முதல் வசனத்தில், ஆபிரகாமின் நாட்களில் உண்டான பஞ்சம் அல்லாமல் பின்னும் ஒரு பஞ்சம் தேசத்திலே உண்டாயிற்று. அப்பொழுது ஈசாக்கு பெலிஸ்தருக்கு ராஜாவாகிய அபிமெலேக்கினிடத்தில் கேராகுக்கு போனான். ஒரு பயங்கர பஞ்சம் உண்டாயிற்று. அந்த நேரத்தில் கேராகு என்ற இடத்துக்கு ஈசாக்கு போகிறான். என்ன நடக்கிறது? 12வது வசனம், ஈசாக்கு அந்த தேசத்தில் விதை விதைத்தான். கர்த்தர் அவனை ஆசீர்வதித்ததினால் அந்த வருஷத்திலே 100 மடங்கு பலன் அடைந்தான். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். பார்த்தீங்களா, பஞ்சம், தேசத்தில் பஞ்சம். கர்த்தர் அவனை அந்த இடத்திலிருந்து இன்னொரு இடத்துக்கு அழைத்து கொண்டு போகிறார். அந்த இடத்துக்கு அழைத்து கொண்டு போன போது அங்கே விதைக்கிறான். கர்த்தர் அவனை ஆசீர்வதித்து 100 மடங்கு பலன், வெற்றியை கொடுத்தார். பஞ்ச கால சூழ்நிலையில் அவனுக்கு கர்த்தர் வெற்றியை கொடுத்தார். ஹல்லேலூயா. கர்த்தருக்கு உண்மையாக இருங்க. உங்களை அழைத்தவர் உண்மையுள்ளவர். சூழ்நிலை பஞ்சமாக மாறலாம்,
சூழ்நிலை பாதகமாக மாறலாம், சூழ்நிலை ஒன்றுமில்லாதிருக்கேன்னு நினைக்கலாம். ஆனால் கர்த்தர் உங்களை அழைத்தவர் உண்மையுள்ளவர். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். தேசத்திலே பஞ்சம் இருக்கலாம், ஆனாலும் தீர்க்கதரிசி அந்த விதவை பார்த்து சொல்லுகிறார், உன்னுடைய மா குறைந்து போவதில்லை, உன்னுடைய எண்ணெய் குறைந்து போவதில்லை, அது இருந்து கொண்டே இருக்கும். பஞ்சம் முடிகிற வரைக்கும் அது இருந்து கொண்டே இருக்கும். ஹல்லேலூயா. பஞ்ச காலத்திலும் நமக்கு வெற்றியை கொடுக்கிற கர்த்தர். ஹல்லேலூயா. பஞ்ச காலத்திலும் உங்களுக்கு வெற்றியை கொடுப்பார். ஸ்தோத்திரம். அது மாத்திரமல்ல, பாருங்க, கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்கும் பொழுது, கர்த்தர் நம்மை உயர்த்தும் பொழுது, கர்த்தர் நமக்கு வெற்றியை கொடுக்கும் பொழுது சக மனிதர்கள் நம்ம மேலே பொறாமை கொள்வார்கள். அவர்கள் பகைக்கவும் செய்வார்கள். நம்ம எப்படியாவது கெடுக்க பார்ப்பார்கள், எப்படியாவது நம்ம காலை தட்டி விட்டு கீழே விழச் செய்ய பார்ப்பார்கள். ஆனாலும் பிரியமானவர்களே, கர்த்தரோ கூட இருந்து நமக்கு வெற்றியை கொடுப்பார். ஹல்லேலூயா. அதே ஆதியாகமத்தில் பாருங்கள், 26வது அதிகாரத்தில் நாம் பார்க்கும் பொழுது, ஈசாக்கு அந்த தேசத்தில் விதை விதைக்கிறார். கர்த்தர் அதை 100 மடங்கு பெருக செய்கிறார். அவர்கள் ஒரு துறவு வெட்டுகிறார்கள். ஆபிரகாம் காலத்தில் இருந்த துறவு, அவங்க அப்பா காலத்தில் இருந்த துறவு, அப்பா காலத்தில் வெட்டின துறவு தண்ணி வந்தது. பாருங்கள் என்ன நடக்குது. 15வது வசனம், ஆதியாகமம் 26:15 நீங்கள் வாசிக்கும் பொழுது, அவன் தகப்பனாகி ஆபிரகாமின் நாட்களில் அவனுடைய வேலைக்காரர் வெட்டின துறவுகளை எல்லாம் தூர்த்து மண்ணினால் நிரப்பி போட்டார்கள். யார்? அவர் எந்த ஊருக்கு போனாரோ அந்த ஊரில் இருக்கிற மக்கள். அந்த ஊரில் இருக்கிற மக்கள் என்ன பண்ணாங்க, அவனுடைய தகப்பனுடைய துறவுகள் எல்லாம், கிணறெல்லாம் தூர்த்து போட்டாங்க. அதாவது 14வது வசனத்தை வாசிக்கலாம். 14வது வசனத்தில் நீங்கள் வாசிக்கும் பொழுது, 14-15 வாசிக்கும் பொழுது, அவனுக்கு ஆட்டு மந்தையும் மாட்டு மந்தையும் அநேக பணிவிடைக்காரரும் இருந்தபடினால் பெலிஸ்தர் அவன் மேலே பொறாமை கொண்டு அவன் தகப்பனாகி ஆபிரகாமின் நாட்களில் அவனுடைய வேலைக்காரர் வெட்டின துறவுகளெல்லாம் தூர்த்து மண்ணினாலே நிரப்பி போட்டார்கள். கர்த்தர் ஈசாக்கை ஆசீர்வதிக்கிறார். இதை அங்கிருந்த பெலிஸ்தர் பார்த்து அவன் மேலே பொறாமை கொள்கிறாங்க. பொறாமை கொண்டு அவனை பகைக்கிறார்கள், கெடுக்க பார்க்கிறார்கள். அவனிடத்துல இந்த நல்ல கிணத்தெல்லாம் தூர்த்து போடுறாங்க, சண்டைக்கு வர்றாங்க. ஆனாலும் கூட கர்த்தர் ஈசாக்கோடு இருந்து ஆசீர்வதித்தார். 22வது வசனத்தை நீங்கள் வாசிக்கும் பொழுது, 22வது வசனத்தில், பின்பு அவ்விடம் விட்டு பெயர்ந்து போய் வேறொரு துறவை வெட்டினான். அதை குறித்து அவர்கள் வாக்குவாதம் பண்ணவில்லை. அப்பொழுது அவன், நாம் தேசத்தில் பலுகும்படி இப்பொழுது கர்த்தர் நமக்கு இடம் உண்டாக்கினார் என்று சொல்லி அதற்கு ரெஹபோத் என்று பெயரிட்டான். ஹல்லேலூயா. ஞாபகம் வச்சுங்க, ரெஹபோத். ஈசாக்கை கர்த்தர் ஆசீர்வதிக்கும் போது அங்கிருந்த பெலிஸ்தர் அவன் மேலே பொறாமை கொண்டார்கள், அவனுடைய காரியங்களை கெடுத்து போட்டார்கள். ஆனாலும் கூட கர்த்தர் அவனை இன்னொரு இடத்துல போய் துறவு எடுத்த பொழுது அங்கேயும் தண்ணீர் கொடுக்கிறார், அங்கேயும் அவனை ஆசீர்வதிக்கிறார். சோத்திரம். நம்முடைய சக மனிதர்கள் நம்ம மேலே பொறாமை கொண்டு நம்மை பகைத்து நம்மை கெடுக்க வந்தாலும் கூட கர்த்தர் நமக்கு வெற்றியை கொடுப்பார். ஹல்லேலூயா. பயப்படாதீங்க. ஐயோ, இவங்க ஆஃபீஸில் மேலே பொறாமை கொள்கிறாங்க, இந்த இடத்துல பொறாமை கொள்கிறாங்க, பக்கத்து வீட்டில் பொறாமை, எதிர் வீட்டில் பொறாமை கொள்கிறாங்க, பகைக்கிறாங்க, என்ன வீட்டில் பகைக்கிறாங்க, வெளியே பகைக்கிறாங்க. பயப்படாதீங்க. கர்த்தர் உங்களோடு இருந்து உங்களை ஆசீர்வதிப்பார். ஸ்தோத்திரம். விசுவாசத்தோடு உங்களுடைய லட்சியத்தை மாத்திரம் உங்களுக்கு முன்பாக வைத்து கொண்டு நீங்கள் ஓடிக்கொண்டிருங்கள். இந்த நல்ல போராட்டத்தில் ஓடிக்கொண்டிருங்கள். கர்த்தர் தொடர்ந்து உங்களை ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா. இன்னும் கூட பாருங்கள், உங்கள் சக மனிதர்கள் உங்களை கைவிட்டால், உங்களோடு இருந்த மனிதர்கள், உங்களோடு வேலை செய்த மனிதர்கள், உங்களோடு உங்கள் ஆஃபீஸில் இருந்தவங்க, உங்களோட குடும்பத்தில் இருந்தவங்க, அவர்கள் உங்களை கைவிட்டாலும் கர்த்தர் கூட இருந்தவங்களுக்கு வெற்றியை கொடுப்பார். இயேசு கிறிஸ்து வெற்றியை கொடுக்கிற தேவன். கிறிஸ்து இயேசுவின் மூலமாக நமக்கு வெற்றியை கொடுக்கிற தேவனுக்கு ஸ்தோத்திரம்னு சொல்லுங்க. ஹல்லேலூயா. கிறிஸ்து இயேசு உங்களோடு இருந்து எப்பொழுது உங்களுக்கு வெற்றி கொடுப்பார். சக மனிதர்கள் உங்களை கைவிட்டு அப்படியே காணாத போயிடுவாங்க, திரும்பி பார்த்தா இருக்க மாட்டாங்க யாரும். ஆனால் கர்த்தர் உங்களோடு நிற்பார். கர்த்தர் உங்களோடு இருந்து உங்களுக்கு வெற்றி கொடுப்பார். பவுல் சொல்கிறாரு பாருங்க, 2 தீமோத்தேயு 4வது அதிகாரத்தில் நாம் திருப்பிக் கொள்ளலாம். 2 தீமோத்தேயு 4வது அதிகாரத்துக்கு வாங்க. 4வது அதிகாரத்தில்
2 தீமோத்தேயு 4வது அதிகாரத்தில் 16-17 வசனங்களை வாசிக்கிறேன் கேளுங்க. பவுலுக்கு நேர்ந்த ஒரு நிகழ்ச்சி. 2 தீமோத்தேயு 4வது அதிகாரம் 16-17 சொல்கிறாரு, நான் முதல் விசை உத்தரவு சொல்ல நிற்கையில் ஒருவனும் என்னோட கூட இருக்கவில்லை, எல்லோரும் என்னை கைவிட்டார்கள். அந்த குற்றம் அவர்கள் மேல் சுமராதிருப்பதாக. கர்த்தரோ எனக்கு துணையாக நின்று என்னாலே பிரசங்கம் நிறைவேறுகிறதற்காகவும் புரஜாதிகார் எல்லாரும் கேட்கத்தக்கதாகவும் என்னை பலப்படுத்தினார். சிங்கத்தின் வாயிலிருந்தும் நான் ரட்சிக்கப்பட்டேன். அல்லேலூயா! என்ன அற்புதமான ஒரு சாட்சி பாருங்க, என்ன அற்புதமான சாட்சி, பவுலுடைய சாட்சி. அவர் பிரசங்கத்துக்கு நிற்கிறாரு, சுவிசேஷ ஊழியம் போய் நிற்கிறாரு, எதிர்ப்புகள் பலமாக இருக்கிறது. அந்த நேரம் பார்த்து கூட உதவிக்கு இருக்க வேண்டியவங்கெல்லாம் ஓடிட்டாங்க, கைவிட்டுட்டாங்க. தனியாக இவர் நிற்கிறார். ஆனால் கர்த்தர் கைவிடவில்லை. கர்த்தர் கூட இருந்து அவருக்கு வெற்றியை கொடுத்தார். அவர் மூலமாக சுவிசேஷம் நிறைவேறிற்று. புரஜாதிகள் வசனத்தை கேட்டார்கள். சிங்கம் வந்தது, சிங்கத்தின் வாய் நின்று பவுலை தப்புவித்தார். ஹல்லேலூயா! ஸ்தோத்திரம், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் பவுலை பலப்படுத்தினார், கூட இருந்து பலப்படுத்தி அவனுக்கு வெற்றியை கொடுத்தார். பயப்படாதீங்க. உங்கள் சக மனிதர்கள் உங்களை திடீரென்று கைவிடலாம். நீங்கள் நம்பி இருந்தவர்கள் உங்களை கைவிட்டு திடீரென்று எல்லாம் விலகி செல்லலாம். ஐயோ, கர்த்தர் இவனை ஆசீர்வதிக்கிறார், சரி எப்படி தான் இவன் மேலே போகிறான் பார்க்கலாம், இவன் எப்படி மேலே போகிறான் பார்க்கலாம் என்று சொல்லி உங்களை கைவிட்டு போயிடுவாங்க. தங்களுடைய உதவியை எடுத்துக்கொள்வார்கள். ஆனால் உங்களை அழைத்த கர்த்தர் உண்மை உள்ளவர். கர்த்தர் உங்களோடு இருந்து உங்களுக்கு வெற்றியை கொடுப்பார். ஹல்லேலூயா! ஸ்தோத்திரம். பாருங்க, இப்படியாக நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நம்மை எடுத்து கொண்டு போகிற எல்லா இடங்களிலும் நமக்கு வெற்றியை கொடுப்பார். இங்கே தான் வெற்றி, அங்கே தான் வெற்றின்னு இல்லை, இங்கே இருந்தால் தான் வெற்றி இல்லை. எங்கெங்கே உங்களை அவர் எடுத்து கொண்டு போகிறாரோ அந்த இடங்களில் எல்லாம் உங்களுக்கு வெற்றியை கொடுப்பார். எல்லா இடங்களிலும் உங்களை வெற்றி சிறக்க பண்ணுகிற தேவன் நம்முடைய தேவன். எல்லா இடங்களிலும் நம்மை வெற்றி சிறக்க பண்ணி நம் மூலமாக அவர் அழைத்த அழைப்பின் நோக்கத்தை நிறைவேற்றுகிற கர்த்தர் நம்முடைய கர்த்தர். பாருங்க என்ன சொல்கிறாரு, 2 கொரிந்தியரில் வாசிக்கிறோம். 2 கொரிந்தியர் 2வது அதிகாரத்தில் நீங்கள் பார்க்கும் பொழுது 2 கொரிந்தியர் 2வது அதிகாரத்தில் இவ்விதமாக பவுல் எழுதுகிறார். 14-15 வசனங்கள். 2 கொரிந்தியர் 2:14-15. கிறிஸ்துவுக்குள் எப்பொழுதும் எங்களை வெற்றி சிறக்க பண்ணி எல்லா இடங்களிலும் எங்களை கொண்டு அவரை அறிகிற அறிவின் வாசனையை வெளிப்படுத்துகிற தேவனுக்கு ஸ்தோத்திரம். ரட்சிக்கப்படுகிறவர்களுக்குள்ளேயும் கெட்டு போகிறவர்களுக்குள்ளேயும் நாங்கள் தேவனுக்கு நற்கந்தமாக இருக்கிறோம். ஹல்லேலூயா! எல்லா இடத்திலும் நம்மை கொண்டு வெற்றி கொடுப்பார். கிறிஸ்துவை விசுவாசிக்கிற விசுவாசிகள் மத்தியில் மாத்திரம் இல்லை, கெட்டு போகிறவங்க மத்தியிலும் கூட நமக்கு நம்முடைய சாட்சியை விளங்க பண்ணுவார். கிறிஸ்துவை நிராகரிக்கிறவங்க கூட நம்மை பாராட்டுவார். கிறிஸ்துவை அறியாதவங்க நம்ம பாராட்டு. எல்லா இடத்திலும் நம்மை கொண்டு வெற்றி சிறக்க பண்ணுகிற கர்த்தர் நம்முடைய கர்த்தர் இயேசு கிறிஸ்து. ஹல்லேலூயா! எல்லா இடங்களிலும் உங்களை எடுத்து கொண்டு போகிற எல்லா இடங்களிலும், நல்ல இடம்னு நீங்கள் சொன்னாலும் சரி, கெட்ட இடம்னு சொன்னாலும் சரி, ரட்சிக்கப்படுகிற ஜனங்கள் மத்தியிலும் சரி, கெட்டு போகிற ஜனங்கள் மத்தியிலும் சரி, உங்களை கொண்டு அங்கே நிறுத்தினார் என்று சொன்னால் உங்களுக்கு அந்த இடத்துல வெற்றியை கட்டளையிடுவார் இயேசு கிறிஸ்து. ஹல்லேலூயா! விசுவாசிக்கிறீங்களா? கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். தேவனுக்கு ஸ்தோத்திரம் அப்படின்றாரு. எங்களை கொண்டு எல்லா இடத்திலும் வெற்றி சிறக்க பண்ணுகிற தேவனுக்கு ஸ்தோத்திரம். இதான் நீங்கள் செய்யணும். கர்த்தருக்கு துதி செலுத்தணும், நன்றி செலுத்தி கொண்டே இருக்கணும். துதி செலுத்தி கொண்டு ஸ்தோத்திரம் செலுத்தி கொண்டே இருந்தால் வெற்றி வந்து கொண்டே இருக்கும். ஆனால் சோர்ந்து போய் முறுமுறுத்து பகைக்கிறவர்களை நீங்கள் பகைத்து வேண்டாத வீண் வார்த்தைகளை அலப்பி கொண்டு இருந்தீர்களானால் வெற்றி கஷ்டம், வெற்றி கிடைக்காது. வெற்றி உங்களுக்கு வேண்டும் என்று சொன்னால் தேவனை ஸ்தோத்திரிங்க, கர்த்தருக்கு நன்றி செலுத்துங்க, பகைக்கிறவர்களை சிநேகிங்க, பகைக்கிறவர்கள் பகைக்கட்டும், கர்த்தர் உங்களோடு இருப்பார். உங்களை விட்டு போனாங்களா, உங்களை கைவிட்டு போனாங்களா, கவலைப்படாதீங்க, துவண்டு போகாதீங்க, சோர்ந்து போகாதீங்க. கர்த்தர் உங்களோடு நிற்கிறாரே, கர்த்தராக இயேசு கிறிஸ்து உங்களோடு நிற்கிறாரே, அவர் நின்று உங்களுக்கு வெற்றியை கொடுப்பார். பஞ்ச காலத்தில் வெற்றியை கொடுப்பார். சக மனிதர்கள் உங்களை பகைத்து உங்கள் மேலே பொறாமை கொள்கிற நேரத்தில் அவர் வெற்றியை கொடுப்பார். சக மனிதர்கள் உங்களை கைவிட்டு போய்விட்டாலும் அவர் கூட இருந்து உங்களுக்கு வெற்றியை கொடுப்பார். ஹல்லேலூயா! எல்லா இடங்களிலும் நீங்கள் போகிற எல்லா இடங்களிலும் கர்த்தர் உங்களுக்கு வெற்றியை கொடுப்பார். எந்தெந்த இடத்துல நீங்கள் எந்தெந்த முயற்சி எடுக்கிறீங்களோ, பிரியமானவர்களே, வாலிப சகோதர சகோதரிகளே,
உங்களுடைய வாழ்க்கையில், உங்களுடைய வேலை ஸ்தலத்தில், உங்களுடைய குடும்ப வாழ்க்கையில் எங்கெங்கெல்லாம் நீங்கள் போகிறீங்களோ கர்த்தர் உங்களோடு இருந்து உங்களுக்கு வெற்றியை கொடுப்பார். ஹல்லேலூயா. விசுவாசிப்போம். ஸ்தோத்திரம். அதனால நாம் எப்படிப்பட்டவர்களாக இருக்கணும்? எப்படிப்பட்டவர்களாக இருந்தால் நமக்கு வெற்றி இருந்து கொண்டே இருக்கும், கர்த்தருடைய வெற்றி நமக்கு வந்து கொண்டே இருக்க வேண்டும் என்று சொன்னால் நாம் எப்படிப்பட்டவர்களாக இருக்க வேண்டும்? வேதவசனம் நமக்கு சொல்லுகிறது. 1 கொரிந்தியர் 5வது அதிகாரம் 4வது வசனத்தில், தேவனால் பிறப்பதெல்லாம் உலகத்தை ஜெயிக்கும், நம்முடைய விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம். ஹல்லேலூயா. ஆகவே இயேசு கிறிஸ்து நமக்கு ஜெயம் கொடுத்து கொண்டே இருக்க வேண்டும். இந்த உலகத்தை நாம் ஜெயிக்க வேண்டும் என்று சொன்னால், சூழ்நிலைகளை நாம் ஜெயிக்க வேண்டும் என்று சொன்னால், நம்முடைய சக மனிதர்கள் நம்மை பகைக்கும் போது அந்த சூழ்நிலையை நாம் ஜெயிக்க வேண்டும் என்று சொன்னால், நமக்கு வெற்றி வந்து கொண்டே இருக்க வேண்டும் என்று சொன்னால், நாம் எப்படிப்பட்டவர்களாக இருக்கணும்? தேவனால் பிறந்தவர்களாக இருக்கணும். தேவனால் பிறந்தவர்களை சொல்லும் பொழுது, இந்த உலகத்திலே நாம் பிறந்திருக்கிறோம், நம்ம அப்பா அம்மாவும் நம்ம பிறந்திருக்கிறோம், அது மனுஷ பிரகாரமாக பிறந்திருக்கிறோம். இன்னொன்று தேவனால் பிறக்கிறது. தேவனால் பிறப்பது என்பது ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை விசுவாசித்து கிறிஸ்துவுக்காக ஜீவிப்பதற்காக புது மனுஷனாக பிறப்பது. அதுக்கு தான் நம்ம முழுகி ஞானஸ்நானம் எடுக்கிறோம். முழுகி ஞானஸ்நானம் எடுக்கும்பொழுது பழைய மனுஷன் செத்துட்டான், புதிய மனுஷன் உயிரோடு எழும்பி விட்டான். இயேசு கிறிஸ்துவுக்காக நான் இனி வாழப்போகிறேன், ஒரு பரிசுத்த ஜீவியத்தை வாழப்போகிறேன் என்று தேவனால் பிறந்த ஒரு அனுபவம். தேவனால் பிறந்த அனுபவம் கொண்ட எல்லாரும் இந்த உலகத்தை ஜெயிப்பார்கள். அந்த விசுவாசம் நமக்கு இருக்கணும். அந்த விசுவாசமே நம்மை ஜெயிக்கிற ஜெயம். ஹல்லேலூயா. தேவனால் பிறந்து விசுவாசம் இல்லைன்னா ஜெயிக்க முடியாது. நான் தேவனால் பிறந்தவன், இந்த உலகத்தை நான் ஜெயிக்கணும், எனக்கு எழுதி கொடுத்துட்டார், இந்த உலகத்தை ஜெயிக்க அவர் எழுதி கொடுத்துட்டார் என்று விசுவாசிக்கணும். நம்ம வாசிக்கிற இந்த வருஷத்தினுடைய வாக்குத்தத்தத்தில் விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாக இருப்பது கூடாத காரியம். ஆகவே நாம் விசுவாசித்தாதான் அவருக்கு பிரியமாக இருக்க முடியும். அப்போ தான் அந்த ஜெயத்தை நாம் பெற முடியும். ஆகவே அருமையானவர்களே, தேவனால் பிறந்தவர்களாக நாம் இருந்து அதோட நாம் நான் தேவனால் பிறந்தவன், நான் மறுபடியும் பிறந்தவன், நான் மறுபடியும் பிறந்த born again, I am born again, I am saved அப்படின்னு சொல்லணும். அப்படி நீங்கள் மறுபடியும் பிறந்தவர்களாக இருக்கிறபடினாலே நீங்கள் விசுவாசிக்கணும். நான் மறுபடியும் பிறந்ததுனால வெற்றி எனது, இயேசு கிறிஸ்து எனக்கு வெற்றியை கொடுக்கிறார் என்று விசுவாசிக்கணும். தேவன் உண்டென்றும் அவர் தம்மை தேடுகிறவர்களுக்கு பலன் கொடுக்கிறவர் என்றும் விசுவாசிக்க வேண்டும். கர்த்தர் எனக்கு வெற்றியை கொடுக்கிறவர் என்று விசுவாசிக்கணும். நாம் அந்த விசுவாசம்தான் அந்த உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். மற்றுமாக நாம் பார்க்கலாம், ஒரு முக்கியமான காரியத்தை நாம் பார்க்கலாம். தேவனால் பிறந்தவர்களாகிய நாம், ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நமக்கு வெற்றியை கொடுக்கிறார் என்று விசுவாசிக்கிற நாம், நம்முடைய வெற்றிக்காக நம்முடைய மாம்ச பலத்திலே நாம் போராடக்கூடாது, நம்ம சொந்த பலத்திலே நாம் போராடக்கூடாது. அப்போ தேவனால் பிறந்த நமக்கு கிறிஸ்து வெற்றி கொடுக்கிறார் என்பதில் அர்த்தம் இல்லாமல் போயிடுது. நம்ம மாம்சத்தில் போராடணும்னா, நம்மை பகைக்கிறவர்களிடத்துல மாம்சத்தில் போராடினா அப்போ நம்ம சொந்த பலத்தில் போராடுறோம். அது இல்லை, மாம்ச பலத்தில் போராடக்கூடாது. தேவ சித்தத்திற்கு நம்மை ஒப்பு கொடுக்கணும். ஆண்டவரே, என்னை இங்கே அழைத்து கொண்டு வந்தீர், உம்முடைய நோக்கம் என்ன, என்னுடைய வாழ்க்கையில் உடைய நோக்கம் என்ன, உடைய நோக்கத்தின்படி என்னை நடத்தும் என்று அவரிடத்தில் முற்றிலுமாக வாழ்க்கையை ஒப்பு கொடுக்கும்போது ஜெயம் கொடுக்க வேண்டியது அவருடைய பொறுப்பு. அவருடைய சித்தத்துக்கு உங்களை ஒப்பு கொடுங்க, ஜெயம் கொடுக்க வேண்டியது அவர் பொறுப்பு. ஹல்லேலூயா. அதனால் உங்கள் மாம்சத்தில் போராடாதீங்க, உங்கள் மனசின் சிந்தைப்படி நீங்கள் போராடாதீங்க. பாருங்கள் என்ன சொல்கிறாரு. இந்த ஆதியாகமம் 26வது அதிகாரத்தில் நாம் பார்த்தோம், ஈசாக்கு குறித்து நாம் பார்த்தோம். ஈசாக்கை ஆண்டவர் ஆசீர்வதித்தார், 100 மடங்கு அவனுக்கு வெற்றியை கொடுத்தார்னு பார்த்தோம். இப்போ என்ன நடக்குதுன்னா, தேவன் அவரை ஆசீர்வதிக்கும் பொழுது மற்ற சக மனிதர்கள் பொறாமை கொண்டாங்க. பொறாமை கொண்டு அவன் எடுத்த கிணத்தையெல்லாம் தூத்து போடுறாங்க, அவங்களோட வாக்குவாதம் பண்ணுறாங்க. ஆனால் ஈசாக்கு அவர்களோட வாக்குவாதம் பண்ணல. அவர்கள் மாம்சபலத்தில் வந்தாங்க, சண்டைக்கு வந்தாங்க. ஈசாக்கு விலகிட்டான். அப்படி சண்டை போட வர்றவங்ககிட்ட இருந்து விலகி தூரம் போயிட்டான். பாருங்கள் என்ன நடக்குது பாருங்கள். ஆதியாகமம் 26வது அதிகாரத்தில் 16-17 வசனங்களையும் நாம் வாசிக்கும் பொழுது 16-17 வசனங்களில் அபிமெலேக்கு ஈசாக்கை நோக்கி, நீ எங்களை விட்டு போய்விடு, எங்களை பார்க்கல மிகவும் பலத்தவனாய்
பலத்தவனானா என்றார். அப்பொழுது ஈசாக்கு அவ்விடம் விட்டு புறப்பட்டு கேராரின் பள்ளத்தாக்கில் கூட ஆரம்பிட்டு அங்கேயே குடியிருந்தான். இன்னொரு இடத்துக்கு போயிட்டான். இங்கே வாக்குவாதம் பண்ணாங்க, சண்டை போட்டாங்க, பகைத்தாங்க, பொறாமை கொண்டாங்க. சரி, இந்த பொறாமை கொண்ட ஜனங்களை விட்டு அவன் விலகி இன்னொரு இடத்துக்கு போயிட்டான். கர்த்தர் அவனுக்கு காட்டின இடத்துல. அதாவது என்னன்னா, அவர்களோடு வாக்குவாதம் பண்ணவில்லை, அவர்களோடு தன்னுடைய மாம்ச பலத்திலே போராடவில்லை, கர்த்தருடைய சித்தத்திற்கு ஒப்பு கொடுத்தான். கர்த்தர் வழிநடத்தின வழியே அவன் போனான். அதுதான் நாங்கள் இங்கே பார்க்குறோம். ஆகவே நாம் நம்முடைய மாம்ச பலத்திலே போராடி நாம் வெற்றியை பெறுவதற்கு நாம் முயற்சிக்க வேண்டாம். கர்த்தர் நமக்கு கொடுக்கிற அந்த போராட்டத்திலே போராடி தேவ சித்தத்திற்கு ஒப்பு கொடுத்து பொறுமையோடு காத்திருக்கணும். ஆகவே நீங்கள் பொறுமையோடு காத்திருக்கும் பொழுது உங்களுக்குரிய வெற்றியை கர்த்தர் கொடுப்பார். நீங்கள் இருக்க வேண்டிய இடத்துல கர்த்தர் உங்களை சேர்ப்பார். ஈசாக்கு எங்கே இருக்கணுமோ அங்கே அப்படியே நடத்தி கொண்டு போகிறார். அவன் மாம்ச பலத்தை அவர்களோடு வாக்குவாதம் பண்ணலை, விலகி போயிட்டான். சோத்திரம். ஆனால் கர்த்தர் அவனுக்கு வெற்றி கொடுத்து கொண்டே இருந்தார். அதை நம்ம 22வது வசனத்தில் பார்க்குறோம். பின்பு அவ்விடம் விட்டு பெயர்ந்து வேறொரு துறவை வெட்டினான். அதை குறித்து அவங்க சண்டைக்கு வரல, வாக்குவாதம் பண்ணவில்லை. அப்பொழுது நாம் இந்த தேசத்திலே பலுகும்படி இப்பொழுது கர்த்தர் நமக்கு இடம் உண்டாக்கினார் என்று சொல்லி அந்த இடத்துக்கு ரெஹபோத் என்று இது கர்த்தர் என்னை கொண்டு வந்து வைத்த இடம் என்று சொல்லி ரெஹபோத் என்று பெயரிட்டான். ஆகவே பிரியமானவர்களே, நீங்கள் மாம்ச பலத்தை யூஸ் பண்ணி அந்த வெற்றியை பெறுவதற்கு முயற்சிக்காதீங்க. கர்த்தரிடத்தில் விட்டு விடுங்க, தேவ சித்தத்துக்கு விட்டு விடுங்க. கரெக்டாக அவங்களை கொண்டாந்து ரெஹபோத்தில் நிறுத்துவார். உங்களை எப்போ எங்கே எப்படி நிறுத்தணுமோ அவர் நிறுத்துவார். அவருடைய சித்தத்துக்கு நீங்கள் ஒப்பு கொடுக்கும் பொழுது அவர் நிறுத்துவார். ரெஹபோத்தில் உங்களை கொண்டு வந்து நிறுத்துவார். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். ஆகவே நாம் மாம்ச பலத்திலே போராட வேண்டாம். சகரியாவில் கூட நம்ம வாசிக்கிறோம். சகரியா 4:6 பலத்தினாலும் அல்ல பராக்கிரமத்தினாலும் அல்ல கர்த்தருடைய ஆவியினாலே இது ஆகும். எஸ், நமக்குரிய வெற்றி கர்த்தருடைய ஆவியினாலே நமக்கு வரும், நம்முடைய பலத்தினால் அல்ல. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கடைசியாக பாருங்க, நமக்காக இந்த உலகத்திலே வந்து ஜீவனை விட்டு நம்ம மேலே அன்பு கூர்ந்த அந்த கிறிஸ்துவனுடைய அன்பிலே நிலைத்திருக்கிறது தான் நம்முடைய லட்சியம். இந்த உலகத்தில் ஏதோ இதை சாதிக்கணும், அதை சாதிக்கணும், இது அது என்று பெரிய வெற்றி நமக்கு வரணும் என்பதெல்லாம் அல்ல. அவருடைய அன்பில் நிலைத்திருக்கிறது தான் வெற்றி. அவருடைய அன்பிலிருந்து மாறி போகாமல் கிறிஸ்துவனுடைய அன்பிலே நிலைத்திருக்கிறது தான் வெற்றி. இந்த லட்சியத்தை நீங்கள் மனசில் வைத்து, நான் கிறிஸ்துவனுடைய அன்பை விட்டு விலகி போகக்கூடாது, நான் தேவனால் பிறந்த மனுஷன், மறுபடியும் பிறந்த மனுஷன், கர்த்தர் என்னை அழைத்த அந்த அழைப்பிலே நான் நிற்க வேண்டும், இயேசு கிறிஸ்துவனுடைய அன்பிலே நான் நிலைத்திருக்க வேண்டும் என்று அந்த லட்சியத்தை மாத்திரம் பாருங்கள். அதில் கான்சென்ட்ரேட் பண்ணுங்கள். எந்த விதத்திலும் வாக்குவாதம் பண்ணி வெற்றி வரணும்னு சொல்லி அவங்க மேலே சண்டை போட்டு இவங்க இல்லை, இதெல்லாம் காரியத்தை கெடுத்துடும். கர்த்தருடைய அன்பை விட்டு நம்மை விலக்கி போட்டுரும். வேண்டாம். கர்த்தருடைய அன்பில் நிலைத்திருப்பது தான் நமக்கு லட்சியம். அப்போ அவர் நமக்கு வெற்றியை கொடுப்பார். பாருங்க, ரோமரில் தான் சொல்கிறார். ரோமரில் ரொம்ப நல்லா சொல்கிறார். ரோமர் 8வது அதிகாரம் நமக்கு தெரிந்த வசனம் தான். ரோமர் 8வது அதிகாரத்தில் 36, 37 வசனங்களை நாம் வாசிக்கலாம். ரோமர் 8, 36, 37 கிறிஸ்துவின் அன்பை விட்டு நம்மை பிரிப்பவன் யார்? உபத்திரவமோ, வியாகுலமோ, துன்பமோ, பசியோ, நிர்வாணமோ, நாச மோசமோ, பட்டயமோ, இவை எல்லாவற்றிலும் நாம் நம்மில் அன்பு கூறுகிறவர்களாலே முற்றும் ஜெயம் கொள்ளுகிறவர்களாக இருக்கிறோம். அல்லேலூயா. கிறிஸ்து நமக்காக நம்மையில் அன்பு கூர்ந்து இந்த உலகத்தில் வந்து நம்மை ரட்சித்து தேவனால் பிறந்தவர்களாக மாற்றிவிட்டார் இல்லையா? தேவ புத்திரர்களாக மாற்றிவிட்டார். ஆகவே அவர் நமக்கு ஜெயம் கொடுப்பார். அதனால நீங்கள் வந்து கிறிஸ்துவின் அன்பை விட்டு மாத்திரம் போகாதிருங்க, அவருடைய அன்பிலே நிலைத்திருங்க. மரணமே வந்தாலும் சரி, பசியே வந்தாலும் சரி, பஞ்சம் வந்தாலும் சரி, மற்றவர்கள் நம்மை பகைத்தாலும் சரி, என்ன நல்லா சொல்கிறாரு? உபத்திரவமோ, வியாகுலமோ, துன்பமோ, பசியோ, நிர்வாணமோ, நாசமோசமோ, பட்டயமோ, எது உங்களுக்கு எதிராக வந்தாலும் கூட கிறிஸ்துவின் அன்பை விட்டு விலகாதிருங்க. அவர் இவை எல்லாவற்றிலும் உங்களுக்கு வெற்றியை கொடுப்பார். உங்கள் பசியிலிருந்து உங்களுக்கு வெற்றியை கொடுப்பார், பட்டயத்திலிருந்து உங்களுக்கு வெற்றியை கொடுப்பார், நாச மோசத்திலிருந்து உங்களுக்கு வெற்றியை கொடுப்பார். நமக்கு வெற்றி கொடுக்கிறவர் நம்முடைய கிறிஸ்து இயேசு. அவருடைய அன்பிலே நிலைத்திருப்போம். இதுதான் நம்முடைய லட்சியம்.
கிறிஸ்துவின் அன்பை விட்டு நான் எந்த விதத்திலும் மாறக்கூடாது. இந்த உலகத்தில் எனக்கு எல்லாம் போனாலும் சரி, பவுல் சொன்னது மாதிரி எனக்கு லாபமாக இருந்த எல்லாவற்றையும் நஷ்டம் என்று எண்ணிவிட்டேன். கிறிஸ்துவுக்காக, அவருடைய அன்புக்காக நான் எல்லாவற்றையும் நஷ்டம் என்று நான் நிற்கும் பொழுது வெற்றியை அவர் கொடுப்பார். அல்லேலூயா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எனக்கு அன்பானவர்களே, நமக்கு வெற்றியை கொடுக்கிற கர்த்தர் இயேசு கிறிஸ்து நமக்காக நம்மேலே முதலாவதாக நம்மை அன்பு கூர்ந்தார். முந்தி அவர் அன்பு கூர்ந்தார், அவர் மேலே நாம் அன்பு கூறுகிறோம். அந்த அன்பிலே நாம் நிலைத்திருப்போம். எது வந்தாலும் சரி, அவருடைய அன்பை விட்டு மாத்திரம் நான் போக மாட்டேன். எது எனக்கு கிடைச்சாலும் கிடைக்கலனாலும் அவருடைய அன்பை விட்டு மாத்திரம் நான் மாற போக மாட்டேன். என்னுடைய மாம்ச பலத்தை நான் பிரயோஜனப்படுத்த மாட்டேன். கர்த்தர் என்னோடு இருக்கிறார், அவருடைய சித்தத்திற்கு நான் ஒப்பு கொடுத்து விட்டேன்னு சொல்லுங்க. கர்த்தர் உங்களை ரெகபோத்தில் நிறுத்தி உங்களுக்கு வெற்றியை கொடுப்பார். துன்பம், உபத்திரவம், பசி, நாசமோசம், பட்டயம் எல்லாவற்றிலும் உங்களுக்கு இயேசு கிறிஸ்து வெற்றியை கொடுப்பார். கர்த்தர் தாமே இந்த வசனங்களை கொண்டு நம்மை ஆசீர்வதிப்பாராக. கண்களை மூடி ஜெபிப்போம். அன்பின் ஆண்டவரை உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த வசனத்தை கேட்ட மக்களை ஆசீர்வதிப்பீராக. இந்த வருஷத்தினுடைய 2வது வாரத்தில் உம்முடைய சமூகத்திற்கு வந்திருக்கிற பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் தனித்தனியாக பேர் பேராக குடும்பமாக ஆசீர்வதிப்பீராக. யார் யார் எந்தெந்த நோக்கத்தோடு வந்தார்களோ நோக்கங்களை நிறைவேற்றும். தேவையோடு வந்தவர்களை தேவைகளை சந்தியும். கர்த்தாவே ஸ்தோத்திரம். சுகவீனத்தோடு பலவீனத்தோடு வந்தவர்களை சுகப்படுத்தும், பலவீனங்களை அப்புறப்படுத்தும், தேவைகளை சந்தியும், ஆசீர்வதியும். இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தில் ஜெபங்களை ஏறெடுக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.